Hi guys, வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு அல்வா தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ஒரு கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேங்க. நான் வீட்டில் இருக்க ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இருந்தால் அதில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு கப்பு ராகியை ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க, அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை மூடி தேங்காய்ங்க. இது இப்போ தான் உடச்சி நான் எடுத்திருக்கேன், அதாவது ஃப்ரெஷ்ஷான தேங்காய். அதை அரை மூடி தேங்காவும் சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது தேங்காவும் இந்த கேழ்வரகும் நல்லா அரைப்படணுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு இந்த பாலை தனியாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம 2 வாட்டி வடிகட்டணுங்க. ஃபஸ்ட்டு நான் பெரிய ஹோல்ஸ் இருக்க வடிகட்டி எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சக்கரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தூக்கி போட தேவையில்லைங்க. இதை இன்னொரு வாட்டி நம்ம அரைக்கணும். மறுபடியும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இன்னொரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சதுக்கப்புறமா இதை மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த பாலை தனியாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வடிகட்டியாச்சு. நம்ம வடிகட்டி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு 3 கப் அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக இந்த அளவுக்கு சின்ன ஹோல்ஸ் இருக்கிற டீ வடிகட்டி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாங்க. அதில் மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு ஸ்மூத்தான பால் வேணும். அப்போ தான் நமக்கு அல்வா செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு திப்பி இருக்குது. இப்போ இதை எடுத்து போட்டுடலாம். இப்போது இந்த பால் அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்காங்க. இதில் இப்போது 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். கேழ்வரகு அளந்தோம் இல்லையா, அதே கப்பில் நான் 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சி நமக்கு கொதித்து வரணும். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. இதில் இருக்க மண் தூசு எடுக்கிறதுக்காக மட்டுமே நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு இந்த ஸ்வீட் நல்லாவே ஸ்வீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்வீட் வேணான்னா இதில் அப்படியே ஒரு 1/4 பங்கு நீங்கள் குறைச்சிக்கலாம். அதாவது 2 கப்புக்கு பதிலாக 1.5 கப்பு, இன்னும் 1.25 கப்பு அந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் கூட இந்த வெள்ளை கரைசலை சேர்க்கணுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வடிகட்டி நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு வாட்டி இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெள்ளைப்பாகு நம்ம சூடாக இதில் சேர்க்கவே கூடாதுங்க. நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தாங்க சேர்க்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் தாங்க எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம இந்த பேனில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுக்கலாங்க. நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா இது நமக்கு பாருங்கள் நல்லா திக்காகி வரும். இந்த சமயத்தில் நம்ம இந்த அல்வாவை எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ, நான் இந்த தட்டில் தாங்க செட் பண்ண போகிறேன். இதில் நெய் தடவி நடத்தி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த வெள்ளையாக வருது பார்த்திங்களா, இதெல்லாம் அல்வா நமக்கு திக்காயிட்டு வர ஸ்டேஜ். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அதாவது மீடியம் டு சிம்மில் வச்சே நம்ம இதை நல்லா கலந்து கொடுக்கணும். பாருங்கள், நல்லா நமக்கு திக்காய் வருது. இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே தான் வைக்கணும். அதே மாதிரி கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காயிட்டு வருது. இந்தளவுக்கு நல்லா திக்காயிட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம
ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம நெய் சேர்க்காம கூட செய்யலாங்க. ஆனால் அல்வானாலே அதில் நெய் வாசனையோடு இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இல்லையா, அது நல்லா கலந்து விட்டுட்டு அந்த நெய்யெல்லாம் இந்த அல்வா இழுத்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் மொத்தத்துலேயே இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் நெய் அவ்வளோதாங்க நான் சேர்க்குறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதில் நம்ம தேங்காய் சேர்த்ததுனால தேங்காயிலேருந்து வர எண்ணெயே வந்து இதுக்கு போதுமானதாகவே இருக்கும். பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நல்லா நமக்கு திக்காகிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா தட்டு இல்லையா, அதில் வந்து சூடோடவே உடனே சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு இதை நம்ம லெவல் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இப்போவே தலை இருக்குது பாருங்கள். இப்போவே வந்துட்டு தட்டை வந்து லைட்டாக ஷேக் பண்ணி விட்டாலே போதும், அது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இது நல்லா நமக்கு ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஒரு 1/2 ஹவராக வந்துட்டு நான் ஃபேன் காற்றுலேயே வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன். இது வந்து சைடில் கத்தி வச்சு நீங்கள் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி தட்டை வந்து லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலே பாருங்கள் அந்த ஓரங்கள்லாம் அப்படியே விட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே வந்து ஒரு தட்டுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள் நான் தட்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க, அப்படியே தாங்க பிளேட் எடுக்கிறேன். பாருங்கள் அந்த பிளேட்டில் சுத்தமாகவே நமக்கு ஒட்டாமல் நமக்கு வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அல்வா வந்துட்டு நமக்கு செய்யறதுக்கு வந்து 1/4 மணி நேரம், அதாவது 15லேருந்து 20 நிமிஷம் தாங்க ஆகும். பாருங்கள் வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரியான ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.